மக்களே, ரொம்பவே டேஸ்டியான கருப்பு கொண்டக்கடலை குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி என்னோட ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கருப்பு கொண்டக்கடலை ஒரு 1/4 கிலோ அளவு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல மாத்தி 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கடலை வேகிறதுக்குள்ளேயே குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை வகைகள்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுமே அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது அதோட சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 3 தக்காளி பேஸ்டா அரைச்சி அதையும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மூக்கடலையை அப்படியே தண்ணியோட சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். 10 நிமிஷம் கழிச்சு மிளகாத்தூள் வாசனை போனதுக்கு அப்புறமா தட்டை ஓபன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் நல்லா திக்கா பேஸ்டா அரைச்சு அதோட சேர்த்து கலரி விட்டுக்கிறேன். உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கினா குழம்பு செம்மையா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய்.